வணக்கம், வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9. என்ன அவ்வளோ உயரத்தில் இந்த மாதிரி ராக்கெல்லாம் இருக்குது பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, மண்டே. இட்லி வந்து புளிப்பாக இருந்ததுன்னு இட்லியாக ஊற்றி வச்சுட்டேன். மாவு புளிப்பாக இருந்துச்சு நேற்று. அந்த இட்லி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். அது தண்ணியில் போட்டு வச்சுட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் அந்த ரஃப் டைம்லாம் போய் ஆடாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நான் வந்து இட்லி உப்புமா தான் செஞ்சுருக்கேன். வெங்காயம், நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி புது இறக்கிட்டேன். நம்மளோட என்ன சொல்லி வசியப்பொடின்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்மளோட இட்லி மிளகாய் பொடி, சூப்பரான ஒரு பொடி. இந்த பொடியை தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன், ஃபைனல் டச்சு. ஓகேவா? இப்போ அந்த உப்புமாவை தான் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றோம். இங்கே வந்து இட்லி உப்புமா எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? சாப்பிட்லாம். போய் எப்படி உப்புமா வந்து பலப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். இட்லி வந்து எப்படி இருக்கும், உப்புமா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லியை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி முக்கி வச்சுருங்க. அப்புறமா நம்ம செய்யும்போது தான் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், தாளிச்சு எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் உதிர்த்து நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்லா உதிரியாக சூப்பராக வரும். இது ஒரு டிப்ஸு. நான் காட்டல செய்முறையில், பட் வாயில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மாம் 60. மணி 1 ஆகுது. இங்கே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நேற்று மாதிரியே மீதி இருந்த மாவில் அந்த பரோட்டா தான் இது செய்தாச்சு. அதுக்கடுத்து இங்கே வந்து முட்டை பொரியல் தான் செய்திருக்கேன். வச்சுக்கலாம் முட்டை பொரியலை. இங்கே வந்து நேற்று வச்ச சிக்கன் குழம்பு இருக்குது. இதை வந்து நான் ஊற்றிக்க போகிறேன். சிக்கன் குழம்பும் முட்டை பொரியல் வச்சாச்சு.